தடையை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதத்திலையும் வசனம் போவதற்கு பிள்ளைகளுக்கு தடை இல்லாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். அதுக்குள்ளே ஒரு சுழல் காற்று அடிச்சிருச்சு. சுழல் காற்றை பற்றி பேசவே என்ன செஞ்சு சுழல் காற்று அடித்து விட்டது. இனிமேல் நன்மைக்குரிய சுழல் காற்றை நாம் பார்க்க போகின்றோம். தேவபிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையிலே 2 சுழல் காற்றை குறித்து நான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்கள் வாழ்க்கை அந்த சுழல் காற்றுக்குள்ளே நீங்கள் இருக்குது. வெளியே போய் நின்றாதீங்க. அந்த வெளியே நின்றுட்டிங்கன்னா அந்த அந்த சுழல் காற்று என்பது நீங்கள் தான் போய் அதில் ஏறணும். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா இப்போ எஸ்கலேட்டர் அதிகமாக இருக்கும். அந்த எஸ்கலேட்டருடைய வேலை என்னவென்றால், அந்த ஏறுற எஸ்கலேட்டரில் போய் நீங்கள் நின்றணும், அவ்வளோதான். அந்த எஸ்கலேட்டரில் நின்றுட்டு நீங்கள் நடக்க வேண்டாம். அது கொண்டு போய் என்ன செஞ்சிடும், சேர்த்துட்டு. நீங்கள் மக்களுக்கு பொறுமை இல்லை. எஸ்கலேட்டரில் ஏறிட்டு நடக்கிற ஆளுகளை நான் பார்க்குறேன். எதில் ஏறிட்டு நடக்கிறாங்க பார்க்குறீங்களா? எஸ்கலேட்டரில் ஏறிட்டு என்ன செய்கிறான், ஏறுறான் இறங்குறான். நாங்கள் நீ எதுக்குடா எஸ்கலேட்டரில் ஏறிட்டு இறங்குறான்? அந்த ஒரு நிமிஷத்தில் என்னத்தை செய்ய போகிற? நீ தடுமாறி விழுந்தா என்ன ஆகும்? தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கி அந்த சுழல் காற்றுக்குள்ளே நீ நானும் இருப்போம் என்றால், அநேக நேரத்தில் நம்ம எதை நினைத்து புலம்புகிறோம்? பழைய வாழ்க்கையை நினைத்து, பழைய காலத்தை நினைத்து புலம்புகிறோம். நேற்று இப்படி நடந்து போச்சே, இந்த நாள் இப்படி நடந்து போச்சே, இப்படி நடந்து போய் விட்டது என்று. இல்லாவிட்டால் நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று பயப்படுகிறோம். நீங்கள் ஒன்றுமே பயப்படாதீங்க. நான் சொல்லக்கூடிய சுழல் காற்றை நான் வேகமாக கடந்து செல்ல கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் போயிடுச்சு. எவ்வளோ சீக்கிரமாய் போக முடியுமோ சில வசனங்களை நானே வாசிக்கிறேன், சில வசனங்களை மட்டும் நீங்கள் போடுங்கள். முதலாவது அப்போஸ்தலர் 27:15 போடப்பட்டிருக்கு, காற்றின் போக்கிலே கொண்டு போகப்படும். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 15வது வசனம். உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். அப்போஸ்தலர் 27:15 இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கடலிலே போகும்போது அவன் சொன்ன காரியம் என்னவென்றால், காற்றின் போக்கிலே நாங்கள் கொண்டு போகப்பட்டோம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அந்த அந்த கப்பலில் 276 பேர் இருந்தாங்க. அவங்க எப்படி போனாங்கன்னா, துடுப்பு போட்டு அந்த கப்பலை கொண்டு போகிறார்கள். ஆனால் இப்பொழுது அந்த கப்பல் புயலில் அகப்பட்ட பிறகு அந்த கப்பல் கேப்டன் சொல்கிற காரியம், இனிமேல் இந்த கப்பலை எங்களால் இயக்க முடியாது. அப்போ என்ன செய்ய முடியும்? காற்றுக்கு எதிரே நம்ம போக முடியாது. காற்று எப்படி போகிறதோ அப்படி நாம் என்ன செஞ்சு விடலாம், போய்விடலாம் என்று என்ன செய்யப்பட்டிருக்கு. இப்போ பார்க்குறோம், காற்றின் போக்கிலே நாங்கள் என்ன செய்யப்பட்டோம், கொண்டு போகப்பட்டோம். இதே மாதிரி தான் இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை தினந்தோறும் நீங்கள் என்ன செய்யணும்னா, ஆண்டவர்கிட்ட நான் இதை செய்யவா அதை செய்யவான்னு கேட்காதீங்க. நீங்கள் பரிசுத்த ஆவியில் நிரம்பிட்டு அவர் உங்களை எப்படி நடத்துகிறாரோ அப்படி கொண்டு போங்க. நான் சொல்லுவேன், கர்த்தருடைய தேவ பிள்ளைகள் அநேக நேரத்தில் நம்ம தீர்க்கதரிசனத்தை கேட்குறீங்க. கிழக்க போவா, மேற்க போவா, வடக்க போவா, தெற்க போவா. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட எப்படி பேசுவார்னா, நீ அப்படி கேட்காத. சில பேர் கேட்பாங்க, ஃபஸ்ட்டு நான் மெட்ராஸ் போகணுமா போகக்கூடாது, தீர்க்கதரிசனம் சொல்லுங்கம்மாங்க. அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட நீங்கள் அப்படி கேட்குறதை விட்டு பரிசுத்த ஆவியிலே நீங்கள் நிரம்பி விடுங்கள், அவர் உங்களை கொண்டு சென்றுவார். ஒரு பலூனை எடுக்கிறீங்க, அந்த பலூன் நிறைய காற்றை ஊதி நூலை கட்டி அந்த பலூனை விட்டால் அந்த பலூன் எங்கே பறக்கும்? மேலே பறக்கும். எப்படி பறக்கும்? கிழக்க பறக்குமா, மேற்க பறக்குமா, வடக்க பறக்குமா, தெற்க பறக்குமா? அது எங்கிட்டு காற்று அடிக்குமோ அங்கிட்டு பறக்கும். அதை நீங்கள் திசை போடவே முடியாது. தண்ணிக்கு ஒரு டைரெக்ஷன் இருக்குது, கரண்ட்டுக்கு ஒரு டைரெக்ஷன் இருக்குது. அதே நேரத்தில் இந்த பலூனை நீங்கள் பறக்கும்போது அதுக்கு ஒரு டைரெக்ஷனே நீங்கள் போட முடியாது. கொஞ்ச நாள் இப்படி போகும், அப்புறம் இப்படி போகும், இப்படி போகும், அப்படி போகும். தேவ பிள்ளையே, இன்றைக்கி உன் வாழ்க்கை மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த சுழல் காற்றுக்குள்ளே நீங்கள் தான் குதிக்க வேண்டும். தினந்தோறும் என்ன செய்யணும்? காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். யோவான் 3:8 போடப்பட்டிருக்கு, ஆவியில் பிறந்தவன் எவனோ அவன் அப்படியே இருக்கிறான். இப்படி போடப்பட்டிருக்கு யோவான் 3:8. ஆவியில் சில வசனங்கள்னா நான் வேகமாக போயிடுறேன், ஏன்னா மெயின் சப்ஜெக்டுக்குள்ளே வரணும். ஆவியில் பிறந்தவன் எவனோ அப்படின்னு ரோமர் 8:14 பட்டிருக்கு, எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியை பட்டிருக்கலாம், அந்நிய பாஷை பேசியிருக்கலாம், எல்லாம் செஞ்சுருக்கலாம். ஆனால் தேவ ஆவியிலையும் நடத்தலாம், மாமிசத்திலையும் நடக்கலாம். அப்போ தேவ புத்திரர்கள்ங்கிற பதவியை ஆண்டவர் யாருக்கு கொடுக்குறாருன்னா, யார் தேவ ஆவியிலே நடத்தப்படுகிறார்களோ. பஸ்ஸில் கண்டக்டர் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் என்னது? நடத்துனர். அந்த பஸ்ஸு டிரைவருக்கு ஓட தெரிஞ்சாலும் அவரை கண்ட்ரோல் பண்ணுறவர் கண்டக்டரு. அந்த கண்டக்டருடைய விசிலில் தான் பஸ்ஸே ஓடுது. தேவ பிள்ளையே, அதே மாதிரி உன் வாழ்க்கையில் நீ தேவ ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். லூக்கா 2வது அதிகாரம் 25-29 நானே சொல்கிறேன். அந்த சப்ஜெக்ட்னால் உங்களுக்கு தெரியும். நம்ம இதை மட்டும் யாக்கோபு எடுக்கும்போது மட்டும் அதிகமாக வசனங்கள் எடுப்போம். இங்கே லூக்கா 2:25-29 வரைக்கும் அது தெரிஞ்சதுனால நான் வேகமாக போகிறேன். இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு பலி செலுத்த வரும்போது அங்கே சிமியோன் ஒரு மனுஷன் இருக்கான். அந்த மனுஷன் என்ன சொல்கிறான்னா, நான் குழந்தை இயேசுவை பார்க்காமல் நான் மரணத்துக்குள்ளே போக மாட்டேன். இயேசுநாதரை பார்த்தா தான் அவனுக்கு மரணமே வரும், அந்த குழந்தை பிறந்த இயேசுவை.
அவனுக்கு வயசு ஆகிட்டே போகுது. அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு வரத்தை கொடுத்துருக்கிறீர், அந்த குழந்தைய நான் பார்த்தா தான் என் ஆயுசு இந்த பூமியை விட்டு என்னுடைய ஜீவன் போகும். ஆனால் அந்த குழந்தைய நான் எங்கே கண்டுபிடிக்கிறது? ஒரே ஒரு நாள் அந்த குழந்தை தேவாலயத்துக்கு வந்திருக்கிறது. அன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சிமியோனை தூக்கி கொண்டு வந்து அந்த தேவாலயத்தில் கொண்டு வந்து வைக்கிறாரு. அப்போ அந்த குழந்தைய கையில் எடுத்து இரட்சகரை என் கண்கள் கண்டது. தேவ பிள்ளைய முதலாவது இன்னைக்கு நீங்கள் ஒரு ஒப்பு கொடுத்தலில் வரணும். என்ன நீங்கள் ஒப்பு கொடுத்தலில் வர வேண்டும் என்றால், நீங்கள் ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளே கடந்து வரணும். யாருடைய ஆளுகைக்குள்ளே? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளே வந்துட்டு திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம ஆவியில் வாழக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு தான் பிரச்சனை வரலையே, நான் எதுக்கு தினந்தோறும் ஆவியில் நேரம் பண்ணணும்? வண்டி ஓடுதோ இல்லையோ, வண்டியில் பெட்ரோல் இருக்கணும். நம்ம வண்டியை எடுத்துட்டு வண்டி போகும்போது தான் பெட்ரோல் போடுறோம். எப்பொழுதுமே வண்டியில் பெட்ரோல் இருக்க மாதிரி தேவனுடைய பிள்ளையை அங்கே சிமியோனை குறித்து பார்க்கின்றோம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 7-12 வரைக்கும் நீங்கள் எல்லாமே நான் சொல்லிட்டு போயிடுறேன் வேகமாக. 7 அங்கே எலியாவை குறித்து பார்க்கின்றோம். இந்த எலியா அவர் எலியா இப்படி தேவாவியில் நடத்தப்படுவார்னா அப்படி யாரும் நடத்தப்பட மாட்டார். சரீரத்தையே தூக்கிட்டு போயிடுவார். நமக்கு சரீரத்தை தூக்கிட்டு போக வேணாம், சரீரம் நடந்தாச்சும் தேவாவியில் போகணும். எலியாவை குறித்து வாசிக்கும்போது 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா, எலியாவுக்கு ஒரு அனுபவம் உண்டு. என்ன அனுபவம் என்றால், தேவாவியான எலியாவை தூக்கிட்டு போயிடுவார். அந்த காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு பார்த்தோம், நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல, சக்திமான் ஒரு சீரியலை பார்த்தோம். என்ன சீரியலை பார்த்தோம்? அந்த சக்திமான்கிற சீரியலில் நடித்தவர் ஒரு நல்ல கிறிஸ்துவர். அதனால தான் அதில் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் இருள்னே கொண்டு வருவார். இயேசுன்னு சொல்லாமல் சொன்னால் மத பிரச்சனை வந்துடும் சொல்லி அதில் வெளிச்சம் இருள் பாதாளம் மோட்சம்னு சொல்லியே அவர் கொண்டு வருவார். கதையே வேற மாதிரி கொண்டு வருவார். அவர் நல்ல ஒரு கிறிஸ்டின். அவருடைய அந்த சீனை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன செய்வார், அப்படி கையை வச்சு அப்படின்னு தான் சொல்லுவார். உடனே என்ன செஞ்சுருவார், பறக்க ஆரம்பித்து எந்த இடத்துல போய் இறங்கணுமோ அந்த இடத்துல போய் இறந்துடும். இது எலியாவின் அடிப்படையில் தான் அதை எடுத்தது. ஃபஸ்ட்டு சீரியல் பார்க்க சொல்கிறாருன்னு நினச்சிக்கிறாதீங்க சின்ன பிள்ளைகளா. இது முடிஞ்சு போயிடுச்சு, அதனால் கவலை இல்லை. நீ எங்கேயும் சக்திமான் போடலை. அவர் இடக்கிற இடத்துல போய் இறங்கி விடுவார் தேவ. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இது என்ன ஆயிடுச்சு, சின்ன பிள்ளைகள்லாம் மொட்டை மாடல ஏறி அப்படின்னு சொல்லிட்டு குதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சூசைட்னா நிறைய டெத்துக்குள்ளே போயிடுச்சு. அப்போ தான் அவரே அறிக்கை பண்ணார், நான் செய்கிறதுனால நீங்கள் செய்யாதீங்க, நான் நடிக்கிறேன், நீங்கள் உண்மையிலே மொட்டை மாட்டையிலேருந்து குதிக்கிறீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டீச்சிங் வேறு கொடுத்தாரு. அதே மாதிரி தேவ பிள்ளையை எலியாவை குறித்து வாசிக்கும் போது நீங்கள் யார் கண்ட்ரோலில் இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். யார் கண்ட்ரோலில்? ஒரு குடிகாரன் ரோட்டில் நடந்து வரான், அவன் குடிச்சிருக்கீங்கன்னு சொன்னால் தான் தெரியுமா உங்களுக்கு? ஒரு குடிகாரன் ரோட்டில் நடந்து வரான், இல்லை உங்கள்கிட்ட பேசுகிறான், அவன் சொல்லி நான் குடிச்சிருக்கேன்னு சொன்னாவா தெரியும்? அவனுடைய செயல்பாடுகளை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அதே மாதிரி நீ தேவ ஆவியிலே நடத்தப்படுகிறாயா இல்லையா என்பது உனக்கும் தெரியும், உன் கூட இருக்கிறவங்களுக்கும் தெரியும். உன் பேச்சு காட்டி கொடுத்துரும், உன் செயல் காட்டி கொடுத்துரும். தேவள் இந்த முதலாவது ஒரு காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். அந்த எலியாவுக்கு என்ன அனுபவம் இருந்தது என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் எலியாவை தூக்கி கொண்டு போய் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் வச்சிருவார். இதை எலியாவுக்கு மட்டுமல்ல, அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், உபதேவர்கள எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாள் ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்கிறாரு, நீ ராஜா ஆகாபை போய் சந்திக்க போங்கிறார். அந்த ஆகாபை நல்லா கவனிங்க, அந்த ஆவியானவர் என்ன செய்கிறாருன்னா, அவரை கொண்டு போய் அநேக இடங்களில் மறைச்சி வச்சதுனால உலகத்தில் முழுவதும் தேடி பார்க்குறாரு. எலியாவை தேடி பார்க்குறாரு, கண்டுபிடிக்க முடியல. இப்போ உபதியாட்ட போய் சொல்கிறாரு, அந்த ராஜாட்ட சொல்லு நான் வந்திருக்கேன். அப்போ உபதியா சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன என்றால், நான் போய் ராஜாட்ட நீ வந்திருக்கேன்னு சொல்லிடுவேன், ஆனால் ஆவியானவர் உன்னை தூக்கி கொண்டு போய் எங்கேயாச்சும் மலையில் வைத்துட்டார்னா அப்புறம் ராஜா என்னை பார்த்து கேட்பாரு, நீ ஏன் அவனை பிடிக்காம விட்ட, அதனால உன்னை நான் கொள்கிறேன் என்று கொன்று விடுவார். தேவ பிள்ளையை எலியாவினுடைய வாழ்க்கையில குறித்து வாசிக்கிறோம். அவர் கர்த்தருடைய ஆவியானவர் அவரை தூக்கி கொண்டே சென்றார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஏன் பிரச்சனைனா, அந்த சுழல் காற்றில் நீங்களாம் ஏற மாற்றோம். அநேக நேரத்தில் நம்ம என்ன தெரியுமா செய்கிறோம், எம்டியாக இருக்கிறனால சத்துரு ஒரு புயலை போல் வந்து நம்ம வாழ்க்கையை அழிச்சிடறோம். சும்மா நின்றுக்கிட்டு இருந்து அடிச்சிடும். இன்றைக்கி ஜெப குறிப்பு பண்ணாங்க பார்த்தீங்களா, சும்மா ரோட்டில் 4 பேர் நிற்கிறாங்க, லாரி அடித்து செத்து போகிறாங்க. ஒரு குடும்பம் நல்லா வாழ்ந்துருக்கு, திடீர்னு சூசைட் பண்ணி செத்து போயிடுது. ஃப்ளைட்டில் ஏறுறான்னு செத்து போயிடுது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் ஏற வேண்டிய சுழல் காற்றில் ஏறினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வாதையும் கூட அர்த்தம் எழுகாது, பொல்லா போனக்கு நேரிடாது. அப்போ இந்த இடத்துல வாசிக்கிற உபதியாவை குறித்து உபதியா சொல்கிறான், உன்னை கொண்டு போய் வைத்து விடுவார் என்று. 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனத்தில் அங்கேயும் நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள்லாம் சொல்கிறாங்க, எலியா மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறார். நீங்கள் எலியா எடுத்துக்கொண்ட பிறகு 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 11 போடப்பட்டிருக்கு, எலியா சுழல் காட்டினாலே பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டார். இன்றைக்கி அநேகர் சொல்லுவாங்க, எலியா வந்து அக்னி ரதமும் அக்னி குதிரையும் எடுத்தது இல்லை.
அக்கினி ரதம் அக்கினி குதிரை பூமியில் எலிசாவுக்கு அவர் விட்டுட்டு போயிட்டாரு. அவரை கொண்டு சென்றது பரலோகம். அப்போ எலியாவை பரலோகத்துக்கு தூக்கிட்டு போனதும் அந்த சுழல் காற்று தான். அதே மாதிரி ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு அவரை கொண்டு போனதும் அந்த சுழல் காற்று தான். அப்போ நீங்கள் எதனால் இயக்கப்பட வேண்டும் என்றால், தேவனுடைய அந்த ஆவியானவருடைய அந்த காத்துக்குள்ளே நீ இருப்பாய் என்றால், ஒரு நேரம் உன்னை அமைதியாக உட்கார வச்சிருப்பார், ஒரு நேரம் உன்னை ஓட சொல்லுவார். ஒரு நேரம் ராத்திரி பகலாக நீ ஓடி இருப்ப, ஒரு நாள் 2 நாள் 3 நாள் நீ ரெஸ்ட் எடுத்துருப்ப. அப்போ முதலாவது ஒரு சுழல் காற்றை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு போகிறாரு. அதை எலிசா பார்க்குறாரு. அவர் மேலே டபுள் போர்ஷன் அனாயிட்டிங் இருக்குது. ஆனால் 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 15-16 அங்கே இருக்கிற தீர்க்கதரிசியின் புத்திரன்னா அந்த எலிசாட்ட வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு 50 பேர் வராங்க, வந்து சொல்கிறாங்க, ஓ எலியாவை ஆண்டவர் எங்கேயாச்சும் மலையில் கொண்டு போய் வச்சிருப்பாரு, நான் போய் கண்டுபிடிச்சிட்டு வரவா? அப்போ எலிசா சொல்கிறேன், இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ மலைக்கு போகலை, அவர் பரலோகத்துக்கு போயிட்டார். தேவனுடைய பிள்ளைய முதலாவது எலியாவினுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அவர் சக்ஸஸ்ஃபுல் லைஃப். இன்றைக்கி நாம் பார்க்குறோம், நம்ம அநேக நேரத்தில் ஆவியிலே நிரம்புவது இல்லை, அந்த சுழல் காற்றுக்குள்ளே போவது இல்லை. அந்த சுழல் காற்று உங்களை தூக்கி உயரமான இடத்துல தான் வைக்குமே ஒழிய ஒரு நாள் உன்னை கீழே தள்ளி விடாது. அதேபோல் இந்த இடத்துல எலியாவை குறித்து நாம் பார்க்கும்போது, எலியாவை கர்த்தர் சுழல் காற்றிலே மேன்மையான இடத்துக்கு தான் கொண்டு சென்றார். அதனால தான் எலியா ராஜாவுக்கு விரோதமாக அவர் சவால் விடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் மேலே பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்தார். அவரை பாதுகாக்க யாரும் தேவையில்லை. இன்றைக்கி அமெரிக்கா பிரசிடென்ட், இந்தியா பிரசிடென்ட் பண்ணாலும் 500 பேர் செக்யூரிட்டிஸ், இசட் பிரிவில் 500 பேர். அதில் ஒரு கார் வருமா, அதில் ஒரு ஆண்டனா வச்சுருப்பாங்களாம். 2 கிலோமீட்டருக்கு கன் ஃபயர் பண்ண முடியாது. இப்படிப்பட்ட இடத்துல தான் ஒரு பிரைம் மினிஸ்டரையும் ஒரு பிரசிடெண்ட்டையும் இந்த உலகம் பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. ஒரு பிரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட் ஒரு தேசத்துக்குள்ளே வராருன்னா அவருக்கு மேலே இருக்கக்கூடிய பாதுகாப்பு அவ்வளவு பாதுகாப்பு இருக்கிறது. ஆனால் இந்த பாதுகாப்பை மீறி தான் அமெரிக்காவில் இருக்க பிரசிடெண்ட்டை சுட்டு தள்ளுகிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நீ ஆவியானுடைய சுழல் காற்றுக்குள்ளே இருப்பாய் என்றால் உன் தலைமுடியை விட சத்துல ஒரு நாளை தொட முடியாது. ஹல்லேலூயா. தேவ ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளே நீ செல்லும் போது அவரை உன்னை தூக்கி கொண்டே செல்வார். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 29வது வசனத்தில் போடப்பட்டிருக்கு, பிலிப்புவை அந்த ஆவியானவர் தூக்கி கொண்டு எங்கே போகிறார் என்றால் ஒரு எத்தியோப்பியாவுடைய மந்திரினுடைய ரதத்துக்குள்ளே கொண்டு போய் விடுகின்றார். உங்களுக்கு எங்கே பிளஸ்? நான் நேற்று தினம் போன வாரம் சொன்னேன், நீ கெரித்து ஆற்றங்கரைக்கு போனால் தான் உன்னை போஷிப்பார் ஆண்டவர். நீ அதை விட்டுட்டு யோர்தான் கரைக்கு போனால் உன்னை போஷிக்க மாட்டார். அப்போ நீ ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். நீ ஆண்டவருடைய கேள்வி கேட்கக்கூடாது, ஆண்டவரை நான் எதுக்கு கெரித்து ஆற்றங்கரை போகணும், நான் வேற ஆற்றுக்கு போவேன், அங்கே என் தேவையை சந்திங்க. நோ, விசுவாசம் என்பது வேறு, கீழ்ப்படிதல் என்பது வேறு. கீழ்ப்படிவதற்கு பேர் தான் விசுவாசம். இன்றைக்கி விசுவாசத்தை தனியாக எடுத்துக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர் பேசுனதை கேட்டு ஆச்சரியப்பட்டேன். அவர் சொல்ல, தேவ பிரசனத்தை பற்றினா கவலைப்படாதீங்க, நீ என்ன செஞ்சாலும் இயேசுநாதன் கூட இருக்கார், அந்த ஃபெய்த்திலே வாழ்ந்துருங்க. ஃபெய்த்தை வந்து அதுக்காக அப்ளை பண்ணுறது. வீட்டுக்காரம்மா அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டு என் மனைவி இருக்காருன்னே சொல்லி நான் வாழ்ந்துக்கிட்டே எப்படி இருக்கும்? இட்லி கிடைக்குமா, தோசை கிடைக்குமா? இட்லி தோசை கிடைக்குமா? என் மனைவி வந்து அம்மா வீட்டுக்கு அனுப்பியாச்சு. நீங்கள் சொல்ல, பாஸ்டர் வராரு, என் வீட்டுக்காரம்மா எங்கே இருக்காங்க? அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. கவலைப்படாதீங்க, உங்கள் கூட உங்கள் மனைவி இருக்காங்கன்னு நினச்சிட்டே வாழுங்கள். நான் வாழலாம், ஆனால் இட்லி தோசை கிடைக்காது. தேவ பிள்ளையை இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நீ உணரணும், ஒவ்வொரு நாள் உணரணும். இன்றைக்கி நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன்னா, கர்த்தருக்கு வெளியே இருக்கிறேனா? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளே, அந்த சுழல் காற்றுக்குள்ளே நீ இருப்பாய் என்றால் உன்னை எங்கே கொண்டு போய், வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்க்கிற தாவீதை கொண்டு வந்து ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்கார வைத்ததை போல உன்னை மேன்மையான ஸ்தலத்தில் வந்து ஆண்டவர் உட்கார வைக்க விரும்புகின்றார். நம்ம அந்த காற்றுல ஏறுறது கிடையாது. இங்கே ஆவியானவருக்கு சொல்கிறாரு, யாரை சொல்கிறாரு? பிலிப்பை கொண்டு வந்து மந்திரியினுடைய ரதத்தில் ஏறிக்கங்கிறாரு. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 38லேருந்து 40 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, பிலிப்பை கொண்டு வந்து ஆசோத்திலே காணப்பட்டார்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கின்றோம். இதேபோல முதலாவது இந்த காற்று உன்னை உயர தூக்கிட்டு போகும். எங்கே தூக்கிட்டு போவோமா? காற்று எங்கே தூக்கிட்டு போகுமா? உயர தூக்கிட்டு போகும். அப்போ இந்த சுழல் காற்றில் நீ ஏற வேண்டும். எந்த சுழல் காற்று என்றால் ஆவியானவர் என்ற சுழல் காற்று. அந்த சுழல் காற்றுக்கு உன்னை கொண்டு வந்து எங்கே உட்கார வைக்கிறது? சவுல் ஒரு நாள் ஜோம் பண்ணலை. எதுக்கு ஜோம் பண்ணல? ராஜாவாகணும். தாவீது ஒரு நாள் எதிர்பார்க்கல, ராஜாவாகணும். ஆனால் நீ அந்த சுழல் காற்றுக்குள்ளே செல்வாய் என்றால் அது எங்கே கொண்டு போகணுமா அங்கே கொண்டு போய் சேர்த்து விடும். வேதத்தில் இன்னொரு பகுதியை பார்க்குறோம். யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிங்கன்னா, யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினார்கள், ஆனால் ஒருவனும் யூதர்கள் மேலே கைப்பட முடியவில்லை.
இதேபோல் இன்றைக்கி இந்த இயேசுவை குறித்து பார்க்கும்போது இயேசுவினுடைய ஊழியத்தில் நடந்த அற்புத அடையாளங்களை பார்த்து பிரதான ஆசாரியர்கள் அநேகர் இயேசுவை கொலை செய்ய தேடினாங்க. ஆனால் ஒருத்தர்னாலும் இயேசு மேலே எப்பெல்லாம் இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று மலையில் தள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்போது அவருடைய கண்களுக்கு என்ன செய்வாராம்? யோவான் 6:14-15 போடப்பட்டிருக்கு. அவருடைய 2 காரியத்துக்காக இயேசு கிறிஸ்து மறைந்து கொள்கிறார். ஒன்று, அவரை ராஜாவாக்கணும் என்று சொல்லும்போது மறைந்து கொள்கிறார். 2வது, யோவான் 8 அவருக்கு உயிரை பறிக்க வேண்டும் என்று சொல்லும்போது மறைந்து கொள்கிறார். கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். எனவே முதலாவது ஒரு காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். தேவபிள்ளையை நீ நானும் அந்த சுழல் காற்றிலே ஏற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த சுழல் காற்று உன்னை மேன்மையான இடத்துக்கு கொண்டு செல்லும். இது ஆவியானவரை குறித்து பார்த்தோம். இனிமேல தான் என் செய்திக்குள்ளே என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இன்றைக்கி யாரை பார்க்க போகிறோம் என்றால் யாக்கோபை குறித்து நான் பார்க்க போகிறோம். யாரை பார்க்க போகிறோம்? இனிமேல் வசனத்தை போடுங்க. யாக்கோபு, அதாவது ஆதியாகமம் 28வது அதிகாரம் 10-13 வரைக்கும். இது வரைக்கும் நீங்கள் நான் சொன்னதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச சத்தியம்தான். இனிமேல தான் போகிறோம். 2 சுழல் காற்று. முதலாவது ஆவியானவர் என்ற சுழல் காற்று, 2வது வார்த்தையாகிய சுழல் காற்று. 2வது என்ன சுழல் காற்று? வார்த்தையாகிய சுழல் காற்று. ஆதியாகமம் 28வது அதிகாரம் 10-13 வரைக்கும் போடுவோமா? யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி, இப்போ யாக்கோபினுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கின்றோம். யாக்கோபை கர்த்தர் எப்படி நடத்துகிறான்னு பார்க்குறோம். இந்த யாக்கோபு அவங்க அப்பா இருக்கக்கூடிய ஊரை விட்டு பெயர்சபாவை விட்டு பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துல சூரியன் அஸ்தமித்தபடியால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்தில் கற்களை ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கு நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். இப்போ யாக்கோபு அவங்க அப்பாட்ட இருக்கக்கூடிய அந்த அண்ணனுடைய பிரச்சனைக்காக தன் மாமனை பார்ப்பதற்காக வருகிறார். அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவர் படுத்து தூங்குகின்றார். வசனத்தை வாசிப்போம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை இட்டிருந்தது, அதில் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறவர்களுமாய் இருந்தார்கள். ஒரே ஒரு பிளேஸ், நல்ல கவனிங்க, இந்த பிளேஸ் நல்லா கவனிங்க, இந்த வசனத்தில் நிற்கட்டும். இங்கே யாக்கோபினுடைய வாழ்க்கை. இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோன்னா, உன் வாழ்க்கையில் நீ வேதனையை அனுபவிக்கக்கூடாது, ஆனால் பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கும். இன்றைக்கி செய்தியினுடைய தலைப்பு என்ன வருது? வேதனை வேற, பிரச்சனை என்பது வேற. நம்ம ஜெபம் பண்ணுறது என்னன்னா, பிரச்சனையை நான் சந்திக்கக்கூடாது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? பிரச்சனையை சந்திக்கக்கூடாது இல்லை, பிரச்சனையை சந்திக்கலாம், ஆனால் நீ வேதனையை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ யாக்கோபு ஒரு வேதனைக்குள்ளே போகிறாரு. அது தவறான காரியம் பண்ணிட்டார். இப்போ அவர் ஒரு இடத்துல வராரு. இடத்துல வந்தோன்னா ஆண்டவர் அந்த இடத்துல அவருக்கு சொப்பனம் கட்டுறாரு. தலைக்கு கல்லை வைத்து தூங்கினாலும் கர்த்தர் இருந்தால் தூக்கம் நல்லா வரும். அல்லேலூயா. கர்த்தர் இல்லாவிட்டால் நீ 5 ஸ்டார் ஹோட்டலில் படுத்தாலும் தூக்கம் வராது. இங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை இட்டிருந்தது, அதில் தேவதூதர்கள் ஏறி இறங்குறதுமாய் இருந்தார்கள். அடுத்த வசனம் போடுவோம். அடுத்த வசனம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தாப்பனாய் ஆபிரகாம் தேவன் ஈசாக்கு இந்த நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கு. அப்படியே வச்சிருங்க. ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், நீ படுத்திருக்கிற இந்த பெத்தேலுங்கிற இடத்த உனக்கும் உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன். தேவ பிள்ளையே, 2வது நீ எதனால் இயக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையினாலே நீ இயக்கப்பட வேண்டும். யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ நீ படுத்திருக்க பார்த்தியா பூமி, பெத்தேலுங்கிற பூமி, அந்த பூமியை நான் உனக்கு தருவேன். அதுக்கு அடுத்து கூட வசனத்தை போடுங்களேன், கொஞ்சம் போடுங்களேன். அதுக்கு அடுத்து அண்ணா 14 போடு, 14. அதுக்கு அடுத்த வசனம், அடுத்த வசனம் போடுங்க. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடம் உன்னை காத்து திரும்பி நான் உன்னை திரும்பி இங்கே வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னது. அப்போ ஆண்டவர் பெத்தேலிலே யாக்கோபை பார்த்து சொல்கின்றார், இந்த பெத்தேல் உனக்கு பிளஸ்ஸிங்கான இடம், இந்த பெத்தேல் உனக்கு மகிமையான இடம் என்று சொல்கிறார். 28வது அதிகாரம் 15வது வசனம் போடுங்க. 28, 15, 16. நான் உன்னோடு இருந்து நீ போயிட. 16 வசனம் போடுவோம். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், நான் அறியாதிருந்தேன் என்றார். அப்போ யாக்கோபினுடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்குன்னா பெத்தேல்ல தான் இருக்கு. யாக்கோபினுடைய சொல்றான், இந்த ஸ்தலம், இந்த ஸ்தலத்திலே கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க ஒவ்வொரு இடத்த கர்த்தர் வச்சிருப்பாரு. யாக்கோபு, நல்லா கவனிங்க, திரும்பி சொல்கிறேன். எப்படி நீங்கள் அபிஷேகம் என்ற காத்துக்குள்ளே இருக்கிறீங்களோ அதே மாதிரி வார்த்தைங்கிற காத்துக்குள்ளே நீங்கள் இருக்கணும். எந்த இடத்துல இருந்தால் நீங்கள் வளருவீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்த இடம் என்னவென்றால் பெத்தேல். அந்த பெத்தேலில் தான் நான் ஆண்டவரை அவன் அறிஞ்சான். அந்த பெத்தேல் என்பது அவனுக்கு ஒரு பரலோகம் மாதிரி. அந்த பெத்தேலில் தான் தேவதூதர்களை அவன் பார்த்தான். அந்த பெத்தேலில் தான் ஏணிகள் ஏறுகிறதும் இறங்குறதுமான காட்சியை என்ன செய்தான் அவன்.
பெத்தேல்ல தான் என்ன செய்தான்? பெத்தேல்ல தான் என்ன செய்தான்? மேலே அவர் ஏணி ஏறுறதை இறங்குறதை என்ன செய்தான்? அவன் கண்டுபிடித்தான்கிற காரியத்தை குறித்து என்ன செய்கிறோம்? பார்க்கின்றோம். 28:19 போடுங்க. 28:19 அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே ஊருக்கு லூஸ் இருந்தது. அப்ப யாக்கோபுக்கு ஆண்டவர் எந்த இடத்தை வைத்திருந்தார் என்றால் அவனுக்கு பெத்தேலுங்கிற இடத்தை வைத்திருந்தார். தேவலே, இரண்டாவதாக நீ எதற்குள்ளே இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கணும். அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது. நான் ஒரு முறை என் மனைவியை கூட்டிக் கொண்டு வரும்போது அந்த தெற்கு வாசல் ரூட்டு ஒன்வே ரூட்டு. அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அன்றைக்கி நான் நேராக வரல. இந்த 8 போடுவாங்க பார்த்தீங்களா, பாம்பு மாதிரி, அது மாதிரி 8 போட்டு தான் வண்டி ஓட்டு வந்தேன். திடீர்னு சைடில் வந்து ஒருத்தர் அடித்தான். அடித்ததில் ஆக்சிடென்ட், பெரிய ஆக்சிடென்ட், கை காலெலாம் தேஞ்சு போச்சு. அன்னைக்கு எடுத்த முடிவு தான். இன்றைக்கி நான் வண்டி ஓட்டும் போது, 2 வீலர் ஓட்டும் போது ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக தான் போவேன். ஒரு முடி அளவு அசைகிறத நான் கூட சைடு மிரரை பார்த்து எவன் வரானா பார்த்து செய்வேன். ஒரு முடி அளவு அசைகிறதுனா கூட. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், ரோடு டேக்ஸ் நீ மட்டும் கட்டலை, ஊரில் இருக்கிறவ எல்லாம் கட்டியிருக்கேன். உங்கள் ஹவுஸ் டேக்ஸை நீங்கள் தான் கட்டுறீங்க, நீங்கள் எப்படி வாழ்ந்துக்கலாம். ஆனால் ரோடு டேக்ஸ் நீங்கள் மட்டும் கட்டலை, உலகத்தில் இருக்க எல்லாமே கட்டியிருக்கான். அதனால இந்த ரோடு உனக்கு சொந்தம் இல்லை, உன் பாட்டு என்னவோ அதில் நேராக போ. தேவபிள்ளையே, உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு கர்த்தர் ஒரு ரகசியத்தை சொல்றாரு. ஆண்டவர் உனக்கு என்ன வார்த்தை வச்சிருக்கிறார் அதில் நீ கடந்து போவாய் என்றால் இந்த பூமியிலே உன்னையும் என்னையும் காட்டலாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாரும் இல்லை. இப்போ யாக்கோபை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யாக்கோபை நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன்னை எந்த இடத்துல இருந்தா ஆசீர்வதிப்பேன்னா இந்த பெத்தேல்ல இருந்தா உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. வாசிப்போம். ஆதியாகமம் 28 ஆதியாகமம் 31 3வது வசனமும் 13வது வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 31 3வது வசனம் 11வது வசனம். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 3வது வசனம் போடுங்க. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கு உன் இடத்தாடுவதற்கு நீ திரும்பி போ, நான் உன்னோடு இருப்பேன் என்றார். இப்போ ஆண்டு 20 வருஷம் மாமாட்ட இருந்துட்டார். இப்போ கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொல்றாரு, இத்தனை வருஷம் நீ இருந்துட்ட. இது யாரு கூப்பிட்டுருக்கணும்? இந்த வார்த்தையை அப்பா அம்மா கூப்பிட்டுருக்கணும். அப்பா அம்மா பிள்ளையை அனுப்பும்போது என்ன சொன்னாங்க? மருகனே, நீ மாமா வீட்டுக்கு போ, நான் உன்னையும் அண்ணன் கோபம் தீர்ந்தவரை கூப்பிடுறேன்னு சொன்னேன். அப்பா அம்மா மறந்து விட்டார்கள், கர்த்தர் உன்னை மறக்கவில்லை. அல்லேலூயா. யாக்கோபுடைய அப்பா அம்மாவுக்கு அவங்க இருக்கிற இடம் எங்கேயும் தெரியுங்க. மகன் எங்கே இருக்கிறான் என்று அப்பாவுக்கும் தெரியும், அம்மாவுக்கும் தெரியும். ஆனால் ஒரு நாள் அவங்க கூப்பிடல. ஆனால் உலகம் மறக்கலாம், உன் தேவன் உன்னை மறக்க மாட்டார். கரெக்டாக 20 வருஷம் நிறைவேறணும்னா இப்போ யாக்கோவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இது வரைக்கும் நீ மாமனார்கிட்ட இருந்துட்டு, இனிமேல் நீ மாமனார்கிட்ட இருக்க வேணாம், நான் காண்பிக்கக்கூடிய இடத்துக்கு வா என்று சொல்கிறார். 13வது வசனம் வாசிப்போம். 13வது வசனம் 30. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமா. இப்போ ஆண்டவர் யாக்கோவை குறித்து என்ன சொல்றாருன்னா, பெத்தேல் 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 பெத்தேலுங்கிறாரு. நம்ம தெய்வத்துக்கும் மற்ற தெய்வத்துக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? மற்ற தெய்வம் கேட்குறத கொடுத்துட்டா உனக்கு உலகத்தில் என்னென்ன தருமோ தந்துடும். ஆனால் உனக்கு கட்டுப்பாடு தேவையில்லை. நீ சிங்கமுனரிலையும் இருந்துக்கலாம், வத்தலக்குண்டிலையும் இருந்துக்கலாம், அது வேலையை செய்யும். ஆனால் நீ வணங்குற, நான் வணங்குற நம்ம தேவன், அவருக்கு செய்ய வேண்டிய பொருத்தனை நீ செஞ்சால் மட்டும் மயங்கிற மாட்டார். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செஞ்சால் தான் ஆசீர்வதிப்பார். நம்ம தேவன் அப்படிப்பட்ட தேவன். அவர் காட்டக்கூடிய வழியில் உன் மேலே கண்ணை வைத்து உனக்கு உன் ஃபோட்டோ ஃப்ரேமில் இருக்கிற ஆண்டவர் அல்ல, உன் கூட வழி நடத்துகிற ஆண்டவர். இப்போ யாக்கோபினுடைய வாழ்க்கையை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவர் யாக்கோபுக்கு எதை குறித்து அதிகமாக இம்ப்ரெஸ் பண்ணுறாருன்னா, பெத்தேலை குறித்து தான் அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. உன் அப்பா உன்னை கைவிட்டுட்டான், உன் அம்மா உன்னை கைவிட்டாச்சு, உன் மாமனை இருக்கிறது 2 பொம்பளை பிள்ளைய, அந்த 2 பொம்பளை பிள்ளைகளுக்கும் ஒரு மருமகன். அப்போ மச்சினனும் மாமனாரும் மகன் நல்லா இருந்தால் சந்தோஷப்படணுமா அழுகணுமா? வீட்டு மருமையை இங்கே பார்க்குறோம், வித்தியாசமான ஒரு மாமனார் பார்க்குறோம். காரணம் என்னவென்றால், இந்த இடத்துல நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு பொருத்தனை பண்ணின பெத்தேலில் உனக்கு தரிசனமான தேவன், இப்போது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன இனத்தார் தேசத்திற்கு திரும்பி. அப்போ ஆண்டவர் திருப்பி யாக்கோபை குறித்து என்ன சொல்கிறாருன்னா, நீ பெத்தேலுக்கு போ, நீ பெத்தேலுக்கு போ. பெத்தேலுக்கு யாக்கோபு கிளம்பும்போது அவன் சாதாரண ஆளில் ஒரு பெரிய கோடீஸ்வரன். அவன்கிட்ட இருந்து ஆடு மாடு ஒட்டகங்கள், ஆடு மாடுகளுக்கு அளவே இல்லை. அவ்வளோ ஆடுகள் இருந்துச்சு. அவன் தன்னுடைய அண்ணன் ஏசாவுக்கு கொடுக்கறதுக்கு வைத்திருந்த ஆடுகளே ஏராளமான ஆடுகள். அதனால இந்த வசனத்தை சொல்லும்போது யாக்கோபு ஒரு தரித்திரன் கிடையாதுங்க. இன்னைக்கும் தரித்திரம் இல்லாமல் கோடீஸ்வரர்கள் அநேகர் இருக்காங்க. ஏன் வேதனை வருகிறதுன்னு பார்க்க போகிறோம். இனி அடுத்த வசனம் போவோமா? ஆதியாகமம் 32வது அதிகாரம் 3வது வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 32:3. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 3வது வசனம் வாசிப்போம்.
பின்பு யாக்கோபு ஏதோம் சீமையாகிய சேயீர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாய ஏசாவின் இடத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பினான். இந்த வசனம் அப்படியே இருக்கட்டும், மாத்திராதீங்க. தேவ பிள்ளை, ஆண்டவர் உனக்கு அழைத்த இடம் பெத்தேல், ஆனால் நீ போன இடம் சேயூர். ஆண்டவர் நீ சொல்லிடுறாரு, இதுவரைக்கும் உன்னுடைய மாமனார் ஊரில் நீ இருந்துட்ட, இனி நான் உன்னை எங்கே வச்சு ஆசீர்வதிக்க போகிறேன்? பெத்தேலில் வச்சு ஆசீர்வதிக்க போகிறேன். சேயிருங்கிற இடத்துக்கு ஆண்டவர் போக சொல்லலை. தேவ பிள்ளையே, சேயிருங்கிற இடத்துக்கு யாக்கோபு விரும்பி போனதுக்கு காரணம், என் அண்ணன் ஏசா என் மேலே கோபமாக இருக்கானா இல்லை கோபம் இல்லாமல் இருக்கானா, அவன் கோபத்தை ஆத்துறது எப்படி? அவனுக்கு ஒரு லஞ்சத்தை கொடுத்து, தேவ பிள்ளை, ஆண்டவர் உனக்கு என்ன வார்த்தை கொடுக்குறாரோ அந்த வார்த்தைக்குள்ள நில்லு. காடைகள் சூறாவளி காற்றை போல கொண்டு மேல் விழும். காடையை தேடி நீ போக தேவையில்லை. ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை காடை அங்கே இருக்கு, போய் கடை போய் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னாரா? ஆண்டவர் உன்னை எந்த இடத்துல நியமித்திருக்கிறாரோ அந்த இடத்துல நிற்க கற்றுக்கொள். தேவ பிள்ளையே, அந்த வார்த்தைக்குள்ளே நீ நிற்கும் போது உன் தலைமயிர் ஒன்றும் கீழே விழாது. ஆண்டவர் யாக்கோபை குறித்து என்ன மென்ஷன் பண்றாரு? நான் உனக்கு பெத்தேல்ல தேவனா இருக்கிறேன். இந்த பெத்தேலில் கிட்டத்தட்ட உனக்கு பரலோகமா இருக்கும். அந்த பெத்தேல நீ தூங்கினாலும் தரிசனத்தை பார்ப்பாய், முழிச்சாலும் தரிசனத்தை பார்ப்பாய். ஏஞ்சல்ஸ்கள் இங்கே உலாவிட்டு இருப்பாங்க, தேவ மகிமை இங்கே இருக்கும். ஆனால் யாக்கோபனுடைய எண்ணம் எங்கே போகுது தெரியுமா? கிட்டத்தட்ட இந்த பெத்தேலுக்கு யாக்கோபு வர்றதுக்கு 20 வருஷம் வேஸ்ட் பண்ணியிருக்கான். நல்லா கவனிங்க, நான் சொல்றது ஒரு நாள் பிரயாணம் கிடையாது. 20 வருஷம் வேஸ்ட் பண்ணதுனால யாக்கோபினுடைய வாழ்க்கையிலுடைய பாடுகளை, வேதனைகளை பார்க்க போகிறோம். திருப்பி சொல்கிறேன், ஆவியானவர் உங்கள் மேலே இருக்கிறனால நீங்கள் பிரச்சனையை சந்திக்கலாம், வேதனையை சந்திக்க வேண்டாம். நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. வேதனை என்பது தேவனால் வருவது அல்ல. பிரச்சனை என்பது தேவன் அதை காண்டி போனால் தான் உனக்கு ப்ரொமோஷன். நீ கோலியாத்தை சந்திக்க வேண்டும். கோலியாத்து ஒரு பிரச்சனை. ஆனால் நீங்கள் உரியாவின் மனைவி கொலை செய்த பிறகு நீ அடைந்தது வேதனை. வேதனை என்பது வேறு, பிரச்சனை என்பது வேறு. இப்போ ஆண்டவர் யாக்கோவை பார்த்து சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அபிஷேகத்தை விட்டு வெளியே வந்துடக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை என்ற அந்த வார்த்தை உங்களை தூக்கிட்டு மேலே தான் போகும். ஆண்டவர் உங்களுக்கு சுயாதீனம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் யாக்கோவை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், வேகமாக நீ பெத்தேலுக்கு ஓடி போயிரு. இப்போ நீ கோடீஸ்வரனாக தான் இருக்க, ஆனால் நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். ஆனால் அவர் செய்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். அப்பொழுது அவருடைய கவனம் முழுவதும் எங்கே இருந்துச்சுன்னா, என் அண்ணன் எந்த ஊரில் இருக்கானோ அந்த ஊருக்கு போகணும். இந்த ஆதியாகமம் 32:3 வாசிட்டு அதுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் வாசிங்கன்னா நேரம் ஓடிடும். இப்போ 33வது வசனத்துக்கு வருமே. 33:18 போவோம். 33:18. இப்போ 32:3 உங்களுக்கு தெரியும், அண்ணனை சந்திக்க போகிறான், அண்ணனு வரேன், கிஃப்ட்டு கொடுக்குறேன், எல்லாம் செய்கிறான். செஞ்ச பிறகு அண்ணனு வாங்கங்கிறான். 33வது அதிகாரம் 18வது வசனம் போடுவோம். யாக்கோபு பதான் அரமிலிருந்து வந்தபின் கானான் தேசத்தில் இருக்க சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்துக்கு அருகே சென்று அங்கே கூடாரம் போட்டான். இப்போ அண்ணங்காரன் சொல்கிறான், வாயா என் கூட வந்துரு. உன் கூட வரமாட்டேன், நான் கொஞ்சம் பின்னுக்கு வரேன் என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டு, 2வது யாக்கோபு செய்த தவறு சீகேமுக்கு தெரிஞ்சுக்கிட்டான். நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு வெளியே வந்துடாதீங்க. உங்கள் ஊழியம் எவ்வளோ பெரிய ஊழியம் என்பது முக்கியம் இல்லை. உங்கள் வாழ்க்கையை எல்லாம் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கணும். இந்த இடத்துல 2வது யாக்கோபினுடைய வாழ்க்கையை குறித்து வாசிக்கிறோம். முதல்ல அவன் போனது தவறான ஒரு இடத்துக்கு போயிட்டார், சேயூருக்கு. 2வது அவருடைய தீர்மானம் எடுக்கிறார். யாக்கோபு பதான் அரமிலிருந்து வந்தபின், நான் சொல்கிறது 20 வருஷ சம்பவத்தை சொல்லிட்டு இருக்கேன். கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்துக்கு அருகே சென்று, பட்டணத்துக்கு அந்த சீகேம்ங்கிற பட்டணம் ஒரு பட்டணம். அந்த பட்டணங்கள் எல்லாம் பெரிய பெரிய மதிர்ச்சுவர்கள் இருக்கும். அப்படி தான் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பட்டணங்கள் இருந்தது. ஆனால் இவன் தெரிந்து கொண்ட இடம் பெத்தேல் அல்ல, சீகேமில் போய் அதற்கு கூடாரம் போட்டான். அது அவன் 34வது அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். 34:1. 34வது. நான் என் கூட வரீங்களா? எல்லாரும் வரீங்களா? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா? இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன் என்றால், கர்த்தருடைய வார்த்தை உங்களை எப்படி நடத்துகிறதா? நீங்கள் ஒரு பலூன் மாதிரி தான். ஒன்று அபிஷேகத்துக்குள்ளே நிறைஞ்சிங்க, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நிறைஞ்சிங்க. உங்களை எங்கே வச்சா ஆண்டவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது தெளிவாக தெரியும். இனிமேல் ஆண்டவர் உங்களுக்காக தீர்க்கதரிசனம் உருவாக்க வேணாம். ஏற்கனவே தீர்க்கதரிசனத்தை உருவாக்கிட்டாரு. அந்த தீர்க்கதரிசனத்தை கண்டுபிடிச்சி போகிறது தான் உங்கள் வாழ்க்கை. இனிமேலும் நீங்கள் பிரயாசப்பட வேண்டாம். பிரயாசப்பட்டுருச்சு. மாம்பழத்துக்கு விதைக்க வேண்டாம், மரம் வைக்க வேண்டாம், மாம்பழத்துக்கு உரம் போட வேண்டாம். மாம்பழத்தை எடுக்கிறது தான் உங்கள் வேலை. ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாளை உருவாக்கி விட்டு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினாரா? ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி விட்டு ஆதாம் ஏவாளை உருவாக்கினாரா? ஏதேன் தோட்டத்தை உனக்கு ஆசீர்வாதத்தை உருவாக்கிட்டு தான் உங்களே உருவாக்குறாரு. நீங்கள் நான் செய்கிற வேலை
எந்த ட்ரெயினில் ஏறணும் கண்டுபிடிச்சி ஏறுறதான் நம்ம வேலை. அது ட்ரெயின் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம என்ன செய்யணும்? நேற்று போன வாரம் சொன்ன மாதிரி மெட்ராஸ் போகிற ஆள் திருநெல்வேலி ட்ரெயினை பிடிச்சிரும். கடைசியாக திருநெல்வேலி ட்ரெயினில் போனால் பல பிரச்சனை இருக்கிறத காட்டிலும் இன்னும் பிரச்சனை ஆயிடுது. இதே போல் இந்த இடத்துல 2வது வாசிக்கிறோம். ஆதியாகமம் 34வது அதிகாரம் 1வது வசனத்தில் லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியே தீனாள். பிரச்சனை என்னன்னா நல்லா கவனிங்க. தீனாள் பிரச்சனைக்கு காரணம் யாக்கோபு. நீ பெத்தேலிலே போய் இருந்திருந்தால் தீனாள் வாழ்க்கை சீரழிக்கப்பட்டிருக்காது. தேவனுடைய பிள்ளையை திருப்பி சொல்றேன், கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே நீங்க இருங்க. இப்ப தீனாள் இருக்கிறது ஒரே மக, ரொம்ப அன்பான மக தீனாள். அங்க இருக்கிற எல்லா அண்ணன்களுக்கும் ரொம்ப பாசமான மகள் தீனாள். ஆனால் தீனாளுக்கு ஒரு பிரச்சனை வர்றதுக்கு இங்க யாக்கோபை காரணம். ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபை பெத்தேலுக்கு ஓடிப்போ, அங்கதான் உனக்கு நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் இருக்கு. பெத்தேலுக்கு ஓடிப்போ, அங்க தேவ பிரசன்னம் இருக்கு. பெத்தேலுக்கு ஓடிப்போ, நீ தேவதூதர்களை பாப்பா. பெத்தேலுக்கு ஓடிப்போ, உன்னை நான் மகிமையா வைத்திருப்பேன். 20 வருஷம் எடுக்கக்கூடிய முடிவுகள், அடுத்த முடிவு அவர் என்ன எடுக்கிறார் என்றால், அவர் கூடாரம் எங்கே போட்டாங்கன்னா அது சீகம் பட்டணத்துக்குள்ளோட போகலையாம். இந்த சீகம் என்பது ஒரு இளவரசர் மன்னர்கள் உள்ள ஒரு பட்டணம். அது அதிகமான மதில்களை கொண்ட பட்டணம். அந்த பட்டணத்துக்குள்ள அந்த சீகமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் யாக்கோபு செய்த காரியம் என்னவென்றால், அந்த சீகம் பட்டணத்தில் வாசலிலே தன் கூடாரத்தை போடுகின்றான். 34 1 போட்டிங்களா? அடுத்து 34 25 போடுங்கள். 34 1 போட்டாச்சு. வெயிட். தேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தேகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க, அவளுக்குள்ள ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, சீஹேமில் இருக்கிற பெண்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க, ஒரு பார்வை பார்த்துட்டு போகணும்னு சொல்லி தன் அண்ணன்களை கூப்பிடாமல் தான் மட்டும் போய் சுற்றி பார்க்குறா. கடைசியில் சீஹேம் வாழ்க்கை சீரழிக்கப்படுகிறது. ஆதியாகமம் 34 1 போட்டாச்சா? 34 25 வாசிப்போம். 34 25 34வது அதிகாரம் 25வது வசனம். 3ஆம் நாளிலே அவர்களுக்கு நோவு கொண்ட போது யாக்கோபின் குமாரனும் தீனாளின் சகோதரமாகிய சிமியோன் லேவி என்னும் 2 பேரும் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தையும் ஆண் மக்கள் யாவரையும் கொண்டு போட்டார்கள். தேவனுடைய பிள்ளை, இளவரசன் செய்த பாவத்துக்காக அந்த ஊரில் இருக்க ஆண்களை எல்லாம் கொண்டு போட்டார்கள். முதலாவது தன்னுடைய மகள் வாழ்க்கை நாசமானது. 2வது தன்னுடைய பிள்ளைகளும் கொலைகாரர்களாகி மாறினார்கள். ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்ல, நீ பெத்தேலுக்கு போ. லோத்தை பார்த்து ஆண்டவர் மலைக்கு போ அப்படின்னாரு. ஆனால் அந்த மலைக்கு போகாமல் வேற இடத்துக்கு போனார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் கானானுக்கு போனார். ஆனால் அவர் எகிப்துக்கு ஓடி போனார். தேவனுடைய பிள்ளையை, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர். நான் இப்போ திருப்பி சொல்கிறேன், பிரசங்கம் பண்ணுறது ஈஸி. மில்கானில் சொன்னேன், பொறுமையாக இருங்கன்னு. நான் பிரசங்கம் பண்ணுறது ஈஸி, பொறுமையாக இருக்கிறது கஷ்டம். புரியுது உங்களுக்கு? எது ஈஸி? பொறுமையாக இருங்கன்னு பேசுகிறது ஈஸியா இல்லையா? ஒருத்தர் சொன்னாராம், எனக்கு கோபமே வராது. நான் ஒருத்தர் உள்ளதர் கேட்டாரான், உங்களுக்கு கோபமே வராது ஐயா? கோபமே வராது. அடித்தாலும் உங்களுக்கு கோபம் வராதா? என்ன செஞ்சாலும் கோபம் வராது. 6வது தடவை கேட்டான், நான் கம்பை எடுத்து விழுத்தான். நான் தான் கோபம் வராது. என்னைய பார்த்து எதுக்கு திரும்பி கோபம் வருதான்னு கேட்குறேன். நான் தான் கோபம் வராதுன்னு சொல்கிறேன். எனக்கு அடித்து வெளுத்துட்டான். நம்ம வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. பேசுறது ஈஸி, செய்கிறது கஷ்டம். வேதத்தில் ஆண்டவர் சில சட்டங்களை எழுதிட்டார், கீழ்ப்படிஞ்சது ஆகணும். திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, தேவ பிள்ளையே, லோத்து மலைக்கு போயிருந்தானா மோசமான ஒரு அம்மன் மோவாபின் சந்ததி வந்திருக்காது. ஆபிரகாம் கானானுக்கு இருந்திருந்தாருன்னா அங்கு ஒரு இஸ்மாவேல் சந்ததி வந்திருக்காது. நம்ம வாழ்க்கையில் அந்த வார்த்தை பழசெல்லாம் மறந்துடுங்க. ஆண்டவர் நினச்சா இன்னையிலேருந்து நீங்கள் பிளான் பண்ணுங்க. நேற்று தினத்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அந்த ஃபங்க்ஷனில் எல்லாம் முடிஞ்சு பஃபே சிஸ்டம் முடிஞ்சோடனே எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி பஃபேயில் போட்டாங்க. நான் என் மனைவி, எங்கள் அண்ணன் ஃபேமிலிலாம் சாப்பிட்டோம். பக்கத்தில் அநேக டேபிள்ஸுகள். இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி நான் வாங்கி தட்டில் டேபிள் வச்சுட்டு எல்லாம் பாதி சில பேர் எந்திரிச்சு போயிட்டான். எல்லாமே அங்கே தான் கிடக்கு. எனக்கு வேதனையாக இருந்துச்சு. எத்தனையோ பேர் பட்டினி கிடக்குறாங்களே, இப்படி மிச்சத்தை வச்சுட்டு போகலாம், வாங்கி அப்படியே 2 தட்டு வாங்குறா, ஒரு தட்டை போட்டு போகிறான். இப்படி ஏராளமான தட்டுகளை பார்த்தோம். அப்போ தான் நினச்சோம், பாவம் நம்ம நாய்க்காச்சும் தூக்கிட்டு வந்திருக்கலாம், குப்பையில் கொட்டினா எங்களே. அது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை என் மினிஸ்டரை புலம்பிட்டேன். குப்பையில் போடுறதுக்கு பேசாமல் நாய்க்கு கூட தூக்கிட்டு வந்திருக்கலாமேன்னு. தேவனுடைய பிள்ளை, பழசை நினச்சோம், புலம்பாத. அது திருப்பி கிடைக்குமா உனக்கு? நான் சொன்னதுனால உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சி தரேங்க, பின்னேற போங்க, டிடிஎஸில் போய் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, அந்த ஆட்டோ காசுக்கு நீங்கள் ஹோட்டலில் வாங்கிடுவேனே. பழசை நினச்சி புலம்பாத தேவ பிள்ளைய. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியா சொல்லார், கடந்ததை மறந்து விடு.
கடந்ததை மறந்து விடு. ஆண்டவர் செய்த நன்மைகளை மட்டும் நான் வச்சிரு. இனிமேல் ஆண்டோடைய வார்த்தையின்படி நீ காலை வைப்பாய் என்றால் உன்னை உயரமான சிங்காசனத்தில் இந்த தேவன் உட்கார வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்த இனிமேல் உன் வாழ்க்கை மகிமையா இருக்கும். பழச நினைச்சு புலமா குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள்லாம் பழச பேசாதீங்க, அதை தூக்கி போடுங்க. இனிமேல் ஆண்டவர் வார்த்தை என்ன கொடுக்குறாரு? இப்போ என்ன ஆச்சு? இந்த பட்டணத்துக்கு வெளியே தான் அவர் இருக்காரு. ஆனால் தீனாளுக்குள்ள ஒரு ஆசை, நீ பெத்தேல் போக வேண்டியவன். எங்கே போக வேண்டியவன்? பெத்தேல் போக வேண்டியவன். ஆனால் எங்கே போயிட்ட நீ? சிஎம்க்கு போயிட்ட. இப்போ அவன் உள்ளே போனோன்னே அந்த இளவரசனால் பாதிக்கப்பட்ட பிறகு சிமியோனும் லேவியும் பட்டயத்தை உருவி அந்த ஊரை செஞ்சு இப்போ தான் பார்க்குறாரு. என்ன பார்க்குறாருன்னா, ஐயோ இனிமேல் இந்த ஊரில் இருந்தோம்னா மற்றவங்க எல்லாம் நம்மளை கொண்டுருவாங்க, அவனுக்கு ஆதரவாக இருக்கிற ராஜாக்கள் நம்மளை கொண்டுருவாங்க, வேகமாக அந்த ஊரை விட்டு ஓடுகின்றார். இப்போ ஆதியாகமம் 35வது அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 35:1 2-3 வசனங்களை வாசித்து முடிக்கப்போம். ஆதியாகமம் 35வது. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய். ஆண்டவர் திருப்பி யாக்கோபிட்ட சொல்றாருங்க. திருப்பி நான் சொல்றேங்க, நீங்க எடுக்கிற முடிவுக்கு குறுக்க ஆண்டவர் நிற்க மாட்டார். சிலர் நினைக்கிறாங்க அந்த பிளேயாம் போகும்போது குறுக்கு எது நினைச்சா உழுவின பட்டயத்தோடு தேவதன் நின்று எங்க போற, அப்படி வரவே வர மாட்டா. நம்ம ஆண்டவர் ரொம்ப ஜென்டில் ஆண்டவர். பெற்றோர்கள் கூட நான் தீர்மானம் எடுக்கும்போது குறுக்க நிற்பாங்க. ஆனால் ஆண்டவர் பாஸ்டரோட குறுக்க நிற்கலாம். நம்ம ஆண்டவர் ஜென்டில், அவர் ரொம்ப ஜென்டில்மேன், அவர் நிற்க மாட்டார். ஆனால் திருப்பி யாக்கோபை எம்போசிஸ் பண்ணால், நான் இன்றைக்கி உண்மையிலே பிரசங்கம் பண்ணலை, ஒரு அனுபவத்தை குறித்து சொல்கிறேன். தினந்தோறும் நம்மை நாமே நிதானித்து, நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறேன்னா வெளியே இருக்கிறேன்னா நீ பார்த்துக்கிட்டே வரணும். நான் திருப்பி சொல்கிறேன், பிரச்சனையை சந்திக்கலாம், வேதனையை சந்திக்கக்கூடாது. திருப்பி சொல்ல, எதை சந்திக்கலாம்? பிரச்சனையை சந்திக்கலாம். பிரச்சனையை சந்திச்சா தான் நீ வளருவ. உங்கள் வளர்ச்சிக்கே பிரச்சனைகள் தான். பிரச்சனை கண்டு பயப்படாதீங்க. கிறிஸ்துக்குள்ள வந்தோன்னா பிரச்சனை விட்டு தூக்கிட்டு வந்துடுவார்னு நினைக்காதீங்க. பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அந்த செங்கடல் மேலே நடந்துருவ, நீ யோர்தான் மேலே நடந்துருவ. அதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்காரு. செங்கடலும் யோர்தானும் உன் வாழ்க்கையில் வரலைன்னா என் தேவன் அற்புதத்தின் தேவன், உன் கூட இருக்கிற ஆண்டவர் அற்புதம் தேவன் என்று யாரும் சொல்ல முடியும்? இன்றைக்கி நம்ம பண்ணுற ஜவனம் என்ன தெரியுமா? பிரச்சனையே வரக்கூடாது. பிரச்சனையே வரலைன்னா உன்னை ஹேண்டிகேப்டடாக இருக்கணும், இல்லைன்னா மணலில் பாதிக்கப்பட்ட பிள்ளையாக இருக்கணும், இன்னும் பிறந்த குழந்தையாக இருக்கணும். உங்கள் 3 பேருக்கு யாரும் என்ன வராது? கீழ் பக்கத்தில் இருக்கிற மண்ணோயாளிகளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா? அங்கே இருக்கிறவன் பார்த்து ஏன்டா ஒழுங்காக காய்கறி நட்ட வரலைங்க கேட்பானா? அவன் அப்படியே தான் உட்காந்துருப்பான். உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திப்பதை குறித்து பயப்படாதே. ஆனால் வேதனைகள் நமக்கு வேண்டாம். வேதனைகள் தேவனிடத்திலிருந்து வரவில்லை. வேதனைகள் நம்மளுடைய கீழ்ப்படியாக நிமித்தம் தான் வருது. இனிமேல் நம்ம வாழ்க்கையில் மிக எச்சரிக்கையாக இருக்கு. இப்போ இந்த காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். இப்போ ஆதியாகமம் 35வது அதிகாரம் 1வது வசனம், திருப்பி கர்த்தர் யாக்கோபை நோக்கி, நான் திருப்பி சொல்கிறேங்க, அவருடைய மாமனார் ஊரில் இருந்து பெத்தேலுக்கு வர்ற வரைக்கும் 20 வருஷம், 20 இயர்ஸ். நம்ம 1 வருஷம் 2 வருஷம் தப்பு பண்ணலாம், ஆனால் எத்தனை வருஷம் தப்பு? இப்போ 20 வருஷம் யாக்கோபுடைய வாழ்க்கையில் வேதனை. யாருடைய வாழ்க்கையில் வேறு? நம்ம எப்பயுமே யோசேப்பையும் பார்த்துக்கிட்டே இருப்போம், ஆனால் யாக்கோபை பார்க்குறது கிடையாது. எத்தனை வருஷங்க யாக்கோபு வாழ்க்கையில் சஃபரிங். உன்னுடைய வாழ்க்கையில் சஃபரிங்கும் கூட்டுறதும் குறைக்கிறது நீங்கள் தான். யாரு விவேக ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ள. அட்லீஸ்ட் 1 வருஷத்தோட திரும்பிக்க. 20 வருஷமா நீ பாடுகளான வேதனை அனுபவிக்கணும்? 20 வருஷம், 20 இயர்ஸ். ஆண்டவர் திருப்பி யாக்கோபுக்கு என்ன? இப்போ நல்லா கவனிங்க, வேதனை அனுபவிக்கிற யாக்கோபு தரித்திரம் நல்ல. நீங்கள் அநேகர் நினைக்கிறீங்க காசு பணம் இருந்தால் நல்லா சந்தோஷமாக வாழலான்னு. வேணும், சர்ச்சை வாங்கினா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் வேணும். பணம் வேணாம் நாங்கள் பிரசங்கம் பண்ணுற ஆள் கிடையாது. யாக்கோபு, நான் திருப்பி சொல்கிறேன், யாக்கோபும் மாமனாரை விட்டு திரும்பி வரும்போது லாபானை காட்டிலும் பெரியவன், ஈசாக்கை காட்டிலும் பெரியவன், ஆபிரகாமை காட்டிலும் பெரியவன், ஏசாவை காட்டிலும் பணத்தில் பெரியவன். ஆனால் வேதனை வாழ்க்கையில். ஏன் வேதனை? பெத்தேல். ஆனால் இவங்க முடிவு எடுத்ததெல்லாம், நீ எதுக்கு அண்ணனை பற்றி கவலைப்படுற? அவன் உன்னை கொலை செய்வானா இல்லையான்னு அதை பற்றி ஏன் கவலைப்படுற? சரி, இந்த இடத்துல போகிறோம். யாக்கோபை நோக்கி எழுதி பேச்சு. அப்போ ஆண்டவர் திருப்பி சொல்கிறாரு, யாக்கோபே, நான் உனக்கு திருப்பி சொல்லியிருக்கேன், உன் காதில் புரியலையா? நீ வர்ற வழியில் உனக்கு நான் அங்கே தானே தரிசனமானேன், அங்கே தானே பலிபீடம் கட்டினேன், இந்த இடத்துக்கு தானே உன்னை என்னை கூட்டிகிட்டு வருவேன்னு சொன்னேன். நீ ஏன்டா என் கையை விட்டு நீ ஓடிக்கிட்டே இருக்க? சில நேரங்களில் நான் கூட எங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம், இங்கே நீ எதை பிடிச்சிக்கிட்டே இல்லையோ கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சிக்க, எதை பிடிச்சிக்கிட்டே இல்லையோ கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சிக்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக்கிட்டா. உங்களுக்கு சபையில் கொடுக்குற வாக்குத்தத்தம் வேறு, தனிப்பட்ட முறையில் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிறது வேறங்க.
சபையில் உனக்கு ஒரு விரோதமாக உருவாக்கப்பட இந்த ஆயுதம் வாய்க்காதே போகும், பட்சிக்கிற இடத்துலேருந்து பட்சணமும் பலவான, இதெல்லாம் சபைக்கு கொடுக்குற வாக்குத்தத்தங்கள். இதெல்லாம் சபையில் இருக்கிற எல்லாருக்கும் காமனாக கொடுக்குற. உனக்கு இண்டிவிஜுவலாக வார்த்தை கொடுப்பாரு. அதுக்கு தான் சொல்கிறேன், அபிஷேகத்தில் நிறைந்து நீ காத்திருக்கும் போது ஒவ்வொருத்தரும் எந்தெந்த பாதைகளை நடத்தணும் அவருக்கு தெரியும். ஆபிரகாமுக்கு கானான் தான் ஆசீர்வாதம், யாக்கோபுக்கு பெத்தேல் தான் ஆசீர்வாதம். இவ எங்கே திரும்ப ஓடி இருக்காரு? யாக்கோபு அம்மா அப்பாவுக்கு தான் ஓடி இருக்காரு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கிறது பெத்தேல், உனக்கு நான் வச்சிருக்க இடம் பெத்தேல். இப்போ தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரன் ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போயிடுவது உனக்கு தரிசி. ஆண்டவர் திருப்பி திருப்பி அவருடைய சொல்கிற காரியம் என்னன்னா, அங்கே போய் என்ன இருந்து, பெத்தேலுக்கு போய் அங்கே என்ன இருந்து, குடியே அங்கே இருப்பு, அங்கே தான் நீ குடியிருக்கணும். அங்கே குடியிருந்தால் தான். இவர் என்ன செஞ்சார்? 35:15-16 போடுங்க. 35:15-16 35ஆவது அதிகாரம் 15ஆவது வசனம் 16ஆவது வசனம் பார்க்க போகிறோம். தேவன் தன்னோடு பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். அடுத்த வசனம், பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணப்பட்டு போயாச்சு. திருப்பி பெத்தேலில் ஒரு பலிபீடத்தை கட்டிட்டு ஆண்டவர் அங்கே குடியிரு என்று சொல்லுகிறார். ஆனால் இவர் பேக்கப் பண்ணுறார். எங்கே பேக்கப் பண்ணுறார்? அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய பெரிய காரியம் என்னவென்றால், தண்ணிக்குள்ள முதல கிங்கு, தண்ணிக்கு வெளியே யானை கிங்கு. தண்ணிக்குள்ளே யார் கிங்கு? தண்ணிக்கு வெளியே யார் கிங்கு? யானை கிங்கு. யானை தண்ணிக்குள்ளே போனால் இறந்துடும், முதல்ல தண்ணிக்கு வெளியே வந்தால் இறந்துடும். நீ உன்னுடைய டெரரிட்டியை பார்க்கணும். ஒரு கழுகு ஒரு பாம்பை தூக்கும் போது அது செய்கிற முதல் வேலை என்ன தெரியுமா? 18 அடி கர்நாகத்தை பிடிச்சாலும் அந்த கர்நாகத்தினுடைய பவர் தான் ஜாஸ்தியாம். கழுகு பிடிச்சிருக்கும் காலில். ஆனால் அந்த 18 அடி நீள கர்நாகத்தை பிடிச்சிருந்தா அந்த பாம்புக்கு தான் பவர் ஜாஸ்தியாம். அப்போ கழுகு சொல்லுமா பாம்பை பார்த்து, உன் டெரரிட்டியில் இருக்கிறனால நீ பவர்ஃபுல்லாக இருக்க, இப்போ பாரு நான் 200-300 அடி உயரத்துக்கு தூக்கிட்டு போகிறேன்னு 300 அடி உயரத்துக்கு அந்த கழுகு அந்த பாம்பை தூக்குறோன்னு அந்த பாம்பு ஒரு மண்புழுவை போல் மாறிடுமா. கையும் ஓடாதான், காலும் ஓடாதான். ஒருவேளை நான் கழுகை கொத்துனா அந்த கழுகை உழுந்துச்சுன்னா அதோடு சேர்ந்து நானும் சாகணுமே. உன் ஏரியாவில் நீ கிங்கு, அடுத்த ஏரியாவில் நீ 0. அடுத்த ஏரியாவில் 0. நான் சொல்கிறேன், உங்கள் மூலமாக அற்புதம் நடந்துச்சு, அடையாளம் நடந்துச்சு, அது நடந்துச்சு, இதெல்லாம் எல்லாம் காட்டலாம் ஆண்டோருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கியான்னு கவனிச்சுக்கிறேங்க. அந்த கழுகுக்கு தெரியுமா நீ இங்கே கிங்கு. ஒரு பாட்டு பாடுவான், அந்த பாட்டு பாடின சபையில் பாடிட்டாருன்றவாங்க. இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையே, பழசம் மறந்துரு. இனிமேல் நீ எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸு, திருப்பி சொல்கிறேன், நீ பழசையன்னு நினச்சிருக்காதீங்க. உன்னை கர்த்தர் பெரிய ஸ்தானத்துக்கு கொண்டு வர விரும்புகிறாரு. தாவீது உரியாவின் காரியத்தில் விழுந்து போன ஆண்டவர் கைவிடலை, தூக்கிட்டு மேலே வந்தாருங்க. மேலே வந்தார். நான் இன்னைக்கு சொல்கிறேன், சமுதாயமே உன்னை கேவலமாக பேசலாம், அவமானமாக பேசலாம். ஆனால் நீ பிடிக்கிறது என்ன தெரியுமா? அந்த வார்த்தை, உன்னைய குறித்து என்ன வார்த்தை வருதோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வார்த்தை வரும். சபையில் காமனாக வரலாம், நீ தனிப்பட்ட ஜெபத்தில் இருக்கும்போது கர்த்தர் உன்கிட்ட பேசுவார். திருப்பி யாக்கோபை பார்த்து சொல்கிறார், யாக்கோபே யாக்கோபே, நான் உனக்கு கொடுத்த இடம் பெத்தேல் இல்லையா? அங்கே தானே நீ வீடு கட்டி வாழணும், போய் குடியிடுறா, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறேன்டா. எல்லாம் நான் பணம் அதிகமாக வந்துருச்சுன்னா சில நேரத்தில் நம்ம பணம் இருக்கிறனால தான் யோனை எங்கே போனார்? தர்ஷீத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ காசு ஆகும்? சில பேர் தரித்திரமாக இருக்கும்போது ஒழுங்காக தேவசீத்தத்துக்குள்ளே இருப்பாங்க. கையில் பணம் வந்தால் தான் இஷ்டத்துக்கு ஓடுவாங்க. தர்ஷீத்துக்கு போகிறதுக்கு கையில் காசு இருந்தது தானே கூலி காசு கொடுத்து நீ போன. ஆண்டவர் அதுக்காக பணத்தை பிடுங்குற ஆண்டவர் இல்லை. நான் இன்றைக்கி சொல்கிறேன், யூ ஆர் எ கிங், யூ வில் பி எ கிங். நீங்கள் நானும் உங்களை கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். ஒரு தலையில் ஒரு கிரீடத்தை வச்சு கையில் ஒரு செங்கலை வச்சு சிங்காசனத்தில் அமர்ந்த மாதிரி ஒரு தரிசனம் பார்க்குறீங்களா? பார்க்குறீங்களா இல்லையா? தேவ பிள்ளைய, அவருக்கு முன்னாடி நிற்கிற அந்த மயில் தொகை விசிற மாதிரி ஆளை பார்க்கக்கூடாது. நீ கிங். எப்போ? ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளே இருக்கும்போது. உன் எல்லைக்குள்ளே இருக்கும்போது நீ கிங். தேவ பிள்ளைய, உன் எல்லையை விட்டு வெளியே போயிட்டா தான் ஆபத்து. பெத்தேல் 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 ஆண்டவர் யாக்கோபுக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே தான் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அங்கே தான் திருப்பி சொல்கிறேன், அந்த சுழல் காற்றுக்குள்ளேயே நீங்கள் இருங்க. அந்த சுழல் காற்று உங்களை தூக்கி கொண்டு செல்லும், தூக்க வேண்டிய இடத்துக்கு தூக்கிட்டு போய் செல்லும். இப்போ நடந்த காரியம் என்ன? இப்போ பெத்தேலை விட்டு இப்போ திருப்பி திருப்பி ஒரே தவறை தான் செய்கிறாரு.
என்ன தவறு செய்கிறார் என்றால் 35வது அதிகாரம் 16வது வசனத்தில், பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணப்பட்டு புறப்பட்டார்கள். எப்பிராத்துக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும்போது ராகேல் பிள்ளையை பெற்றார். பிரசவத்தில் கடு வேதனை அவளுக்கு உண்டாயிற்று. 19வது வசனம் வசிப்போம். 19, ராகேல் மரித்து பெத்லகேம் இன்னும் எப்பிராத்தாவு போகிற வழியிலே அடக்க. ராகேலும் செத்து விட்டாள். ரொம்ப நேசிக்கிற மனைவி, யாக்கோபு நேசிக்கிற மனைவி ராகேல், அவளையும் இப்போ வழியில் பறிவு. அப்போ வேதனை மேலே வேதனை யாக்கோபுக்கு வந்ததுக்கு காரணம் ஆண்டவருடைய வார்த்தையினுடைய அந்த காத்துக்குள்ள அவர் இல்லாதனால தான். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியான் நம்மளோட சொல்கிறாரு, நீ அந்த தினந்தோறும் எஸ்கலேட்டரில் போய் என்ன செய்தது? அமெரிக்கா போகிற அது இப்போ ஆக்சிடென்ட் ஆனது நினச்சிக்கிறாதீங்க. ஃப்ளைட்டில் போய் உட்காந்தோடனே நீங்கள் அடுத்து என்ன நினைக்கிறீங்க? ஒரு லண்டன் போகிற ஃப்ளைட்டில் ஏறி உட்காடுறீங்க. உட்காந்து அடுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்து கண்ணு திறக்கும் போது எங்கே இருப்பேன்? லண்டனில் இருப்பேன். லண்டனில் போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடினீங்களா? ஏதாச்சும் பிரயாசப்பட்டீங்களா? ஆக்சிலேட்டர் எதுவும் மிதிச்சிங்களா? உட்கார வேண்டிய இடத்துல உட்காந்தா சேர வேண்டிய இடத்துல சேர்த்துரும். உங்களை ஆண்டவர் சேர வேண்டிய இடம் மேன்மையான இடத்துல சேர்க்கணும்னு விரும்புகிறாரு. ஆனால் நம்ம அங்கே ஏறி உட்காராமல் ரெக்க மேலே ஏறி உட்காந்து இருந்தால் மத்திய தரைக்கடலில் போகும்போது காற்றடிச்சுக்குள்ள வந்துடும். ஆப்கானிஸ்தானத்தில் அப்படி தான் நடந்துச்சு. 2 பேர் ரெக்கையில் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. 2 பேர் ரெக்கையில் ஏறி உட்காந்துட்டாங்க. நான் 2 பேரில் நிறைய பேர் ரெக்கையில் ஏறி உட்காந்துட்டாங்களா? அது ஃப்ளைட்டு போனால் என்ன ஆகும்? தேவ பிள்ளையே, இன்றைக்கி கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். நான் ஆரம்பிக்கும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் ஆரம்பித்தேன். நான் நல்லா பிக்கப் போகுது. கர்த்தர் உங்களோடு பேசிகிட்டு இருக்கிறாரு, அநேகரோடு பேசிகிட்டு இருக்காரு, உங்களோட இல்லை என் கூட பேசிகிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. குடும்பத்தில் ஏன் வேதனை? வார்த்தையை கேட்காம போகிறதுனால தான். சரி, இது வரைக்கும் முடிச்சாச்சு. இப்போ இங்கே வாசிக்கிறோம், 19வது வசனத்தில் வாசிக்கிறோம், எப்பிராத்தா. அங்கே சேயூருக்கு போனார், சீயேமுக்கு போனார், எப்பிராத்தாவுக்கு போனார். எல்லாம் போய் தான் அடிபட்டார் யாக்கோபு. ஆனால் ஆண்டவர் யாக்கோபை குறித்து சொன்ன காரியம் என்னவென்றால், என் மகனே, நான் பேசுவதற்கு உன் காதை நீ கொடுக்க மாட்டேற. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் உன்னை தெரிந்து விட இடம். நீங்கள் அநேக நேரத்தில் என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் நம்மளோட இருக்கிறார், ஆனால் என்ன செஞ்சாலும் அவர் ஆசீர்வதிப்பார் நினைக்கிறோம். ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் தாங்க, உன்னை கைவிட மாட்டாருங்க. அதனால் ஆண்டவர் உன்னை பிளஸ்ஸிங் அபண்டன்ஸாக கொடுக்கணும்னா அவர் உனக்கு எந்த வார்த்தையை கொடுக்குறாரோ அந்த வார்த்தையை நீ பிடித்துக் கொள்வாய் என்றார். அந்த வார்த்தை உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துரும். அவள் வேதனைகள் வந்ததுக்கு காரணம் அவங்க. இப்போ 2 காரியத்தை பார்த்து முடிச்சிடும். மத்தேயு 4:1, 1 சாமுவேல் 17, 28, 29 பார்த்து முடிக்க போகிறோம். மத்தேயு 4வது. இப்போ இந்த ஏன் அநேகர் இந்த சுழல் காற்றுக்குள்ளே இறங்க மாட்டாங்கன்னு பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? நாங்கள் கிணத்துல கிராமத்தில் 50 அடி ஆழமுள்ள கிணத்துக்கு போவோம். எங்கள் அண்ணன், எங்கள் சித்தப்பா மையம் எல்லாம் கிணத்துக்குள்ளே இறங்குவாங்க. நான் மட்டும் என்ன செய்வேன்? செம்பு கொண்டு போவேன், கையில் வாளி கொண்டு போவேன். என்ன கொண்டு போவேன்? வாளி கொண்டு போய் செம்பு கொண்டு போய் படி இருக்குது பார்த்தீங்களா, அதில் உட்காந்துக்கிட்டு அள்ளி என்ன செய்வேன்? குடிப்பேன். ஆனால் அவங்க என்ன செய்வாங்க? டைவ் அடிப்பாங்க, நீச்சல் அடிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. இப்போ ஓரளவுக்கு நீச்சல் அடிக்க தெரியும். அப்போ எனக்கு சுத்தரவா தெரியாது. ஏன் என்னால் கிணத்துல குதிக்க முடியல? பிரச்சனை. எனக்கு என்ன உண்டு? பிரச்சனை. செத்துக்கித்து போயிட்டே என்ன ஆகுது? இன்னைக்கு அநேக நீங்கள் சொல்கிறதுன்னா நல்லதாக தான் இருக்கு, ஆனால் எனக்கு பயமே அதில் தானே இருக்கு. எதில் இருக்கு? நீங்கள் சொல்கிற முன்ன தெரியாத மந்திரி ரதத்தில் ஏறினா ஷூட் பண்ண அந்த அன்னைக்கு இருக்கிற அருவாலை பட்டயத்தை வச்சு போட்டு தள்ளுவானே இல்லையா? பிலிப்பை போட்டு தள்ளுவானே இல்லையா? ரேஸ்கோர்ஸ் காலையில் ஒரு டிஎஸ்பி இருந்தார். சுருக்கமாக சொல்லிடுறேன், அடிக்கடி உங்களுக்கு பேசினது. டிஎஸ்பி இருந்தார். கேரளா ரவுண்டு போகும்போது அவர் என்ன சொன்னார்? நான் பாஸ்டருக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கேன். ஃபஸ்ட்டு கேரளா ரவுண்டு போகும்போது எங்கள் வீட்டுக்கு வாங்கினார். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா ரிசர்வேஷன் குவார்ட்டர்ஸில் இருக்கேன்ட்டார். நாங்கள் அவர் வீட்டுக்கு 10 மணிக்கு வரோம்னா கடைசியில் போகும்போது 2 மணி ஆயிடுச்சு. 10 பைக்கில் போகிறோம், எல்லாம் ரெயின் கோட்டு போகிறோம், எல்லார் மேலேயும் கிட்டார் அநேகர் மேலே இருக்குது. அதை உள்ளே போனோன்னா உள்ளே இருக்கவன் கண்ணை எடுத்துட்டான். கொஞ்சம் காலை வச்சோன்னா ஷூட் பண்ணிடுவேன்ட்டான். என்ன ஏன்னு கேட்டான். அவன் விடுதலை புலிக்கு அவர் டிஎஸ்பி. அப்புறம் அப்படியே கையை காலெலாம் ஆடிச்சு எங்கள் பாஸ்டருக்கு. அப்படியே போய், ஐயா நாங்கள் கேரளா ரவுண்டுக்கு வந்திருக்கோம். அவர் சொன்னாங்க, உங்கள் ஐயாவும் என்கிட்ட சொல்லலை, நீங்களும் சொல்லலை, விட்டுருந்தா ஷூட் பண்ணியிருப்பேன்னா. உள்ளே போய் டிஎஸ்பிகிட்ட கேட்டேன், மறந்துட்டேன் காவலாளிகிட்ட சொல்கிறதுக்கு. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். நம்ம பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் என்னன்னா, ஏன் பயப்படுறோம்? கிணத்துக்குள்ளே இறங்குறதுக்கு நம்ம ஏன் பயப்படுறோம்னு 2 காரியத்தை பார்க்க போகிறோம். மத்தேயு 4வது அதிகாரம் 1 வசனம்.
அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர் நாளை வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அடுத்த வசனம் வாசியுங்கள். அடுத்த வசனம் மூணாவது வசனம் போடுங்க. சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து தேவகுமாரனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆக முடிச்சியா. நல்லா கவனிங்க. ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்த பிறகு, நல்லா கவனிங்க, கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, பயந்துடாதீங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம விரும்புகிற இடத்துக்கு அவர் கூட்டு போனால் நமக்கு சந்தோஷமாக இருக்கு. சில நேரத்தில் நீ விரும்பாத இடத்துக்கு அவர் கூட்டு போகும்போது வேதனையாக இருக்கு. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு ஞானஸ்தானம் எடுக்கும்போது இயேசுவின் மேலே இறங்கின பிறகு அவர் யாரை சந்திக்க கூட்டு போறாரு? இதான் பிரச்சனை. ஏன் நம்ம சுழல் காட்டில் இறங்க மாட்டேங்கிறோம் என்றால், திருப்பி சொல்கிறேன், நீ பிரச்சனையை சந்திக்காத வரைக்கும் உன்னுடைய சரீரத்திலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் வளர்ச்சி இருக்காது. நல்லா கவனிங்க, முடிக்க போகிறேன். 2 பாயிண்ட் தான். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளேயும் வார்த்தையின் ஆளுகைக்குள்ளேயும் நம்ம போக மாட்டோம்னா, அவர் செங்கடலுக்குள்ளே இறக்கிறாரு. இங்கே இறக்கிறாரு. பாதி தூரம் செங்கடல் வரும்போது இங்கிட்டு இருக்க தண்ணி விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? இறங்க முடியுமா நம்மளால்? தேவப்பிள்ளையே, அநேக நேரங்களிலே ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளே வந்தோன்னா மகனை பலி செலுத்தின்ட்டாரு. நம்ம ஏன் தேவ ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளே நம்ம இறங்காமல் மோசே ஆரோனை தள்ள மாதிரி மற்றவனை உள்ளே தள்ளி விடுறோம்னா, ஒருவேளை தேவனுடைய ஆளுகைக்குள்ளே நான் வந்துட்டேன்னா, நல்லா கவனிங்க, உன் பிரச்சனையை ஜெயிக்கக்கூடிய பலன் உனக்கு வந்த பிறகு தான் பிரச்சனைக்குள்ளே கருத்தை தள்ளி விடுவார். எப்போ தள்ளி விடுவார்? உற்சாகம் போயிடுச்சா? இது வரைக்கும் பாஸ்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆவியானவர்களையும் வார்த்தைக்குள்ளே இருக்கணும். தேவ பிள்ளையே, தேன் எடுக்கணும்னா கொஞ்சம் தேனீ கூட்ட சஞ்சி தான் ஆகணும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் யாரை சந்திக்க போகிறான்னா பிசாசை சந்திக்க போகிறாரு. அப்போ நீ அந்த தேவனுடைய ஆளுகைக்குள்ளே நீ வருவாய் என்றால், நான் திருப்பி சொல்கிற காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நான் திருப்பி ஒரே காரியத்தை தான் எம்பசைஸ் பண்ணிடுறேன். உங்கள் வாழ்க்கையில் வேதனை கிடையவே கிடையாது. ஒரு வேளை வேதனை வருதுன்னா அது நம்மளுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம். ஆனால் பிரச்சனையை சந்திக்க நீ பயப்படக்கூடாது. எதை சந்திக்க பயப்படக்கூடாது? பிரச்சனையை சந்திக்க என்ன செய்யக்கூடாது? ஒருவேளை தேவ ஆவியானவர் இப்படிப்பட்ட பாதைகளை கொண்டு சென்றார்னா கூட இருக்கிறது யார் இருக்கா? யார் இருக்கா? ஏசப்பா இருக்கார். ஏன்னா அவர் சொல்லி நீ செய்கிற அந்த பிரச்சனையை தாண்டின பிறகு உனக்கு ஒரு ஆசீர்வாதம். இன்னொரு வசனத்தை 1 சாமுவேல் 17 28 29 வாசித்து முடிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17 28 29. 1 சாமுவேல் 17 28 வசனம் 29 வசனம். அந்த மனுஷனோடு பேசி கொண்டிருக்கிற அவன் மூத்த சகோதரன் எலியாப் கேட்டபோது தாவீதை பார்த்து கேட்குறான் கோபம் கொண்டு, நீங்கள் வந்தது என்ன? நல்ல கவனிங்க. வார்த்தைக்குள்ளேயும் ஆவியானவருக்குள்ளேயும் போன பிறகு தாவீதை கொண்டு வந்து ஆண்டவர் நேராக சிங்காசனத்தில் உட்கார வைக்கல. சிங்காசனத்தில் உட்கார வைக்க வேண்டும் என்றால் நீ கோலியாத்தை சந்தித்து ஆக வேண்டும். எதை சந்தித்து ஆக வேண்டும்? நான் ஆண்டவர்களை ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எப்போ திரும்ப எனக்கு ஆண்டவருக்கும் சண்டை வந்துச்சு. அவர் என்னை பிரசங்கம் பண்ண சொன்னார், அன்றைக்கி தான் சண்டை வந்துச்சு. இப்போ தெரியும்யா, நான் பிரசங்கத்தை ஊழியத்துக்கே வரமாட்டேன்னு சொல்லி தானே அவன்கிட்ட வந்தேன். என்னைய போய் ஸ்டேஜ் ஏற்றுறியே. தேவ பிள்ளையே, சில நேரங்களிலே நீ ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்கும்போது உன்னை உயர்த்துவதற்காக அவர் சில பள்ளத்தாக்கு வழியாக நடத்துவார். பயப்படாத, அவர் உன்னை கொண்டு வருவார் வெளியே. வேறு யார் ஏன் உனக்கு இவ்வளோ மார்க் போட்டிங்க கேட்க முடியாத அளவுக்கு உன்னை உயர்த்த போகிறாரு. இப்போ யாரை ஆண்டவர் உயர்த்தணும்? தாவீதை உயர்த்தணும். தாவீது வார்த்தைக்குள்ளேயும் அபிஷேகத்துக்குள்ளேயும் இருக்கிறவன். இப்போ ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்கிறாரு, நான் உனக்கு ஏற்கனவே ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கேன். ஒரு விஷயம், சிங்கத்தை நீ கொன்றாய், கரடியை கொண்டாய். ஏன் கொன்றாய் என்றால் நீ ஒரு நாள் கோலியாத்தை சந்திக்க போகிறேன்னு எப்பயே சொல்லிட்டாரு. நீ சந்திக்க வேண்டிய பிரச்சனை எப்பயே சொல்லிடுவார் கர்த்தர், சொல்லிட்டாரு. இப்போ வார அண்ணங்காரன் கேட்குறான் தாவீது மேல் கோபம் கொண்டு, ஏன்டா இங்கே வந்த? கொஞ்சம் ஆடுகளை நீ யார்கிட்டடா விட்டு வந்த? யுத்தத்தை பார்க்க ஏன்டா வந்த? உனக்கு தைரியமா, உனக்கு துணிகரமா நீ என்று அறிவேன். அடுத்த வசனம் போடுங்க. அதற்கு தாவீது, நான் இப்போது செய்தது என்ன? நான் இங்கே வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நானா வரல, என் தேவன் இங்கே அழைச்சிட்டு வந்தார். உன் பட்டயத்தில் செய்ய முடியாதெல்லாம் என் பக்தியால், என் தேவனால் நான் செய்ய போகிறேன். தேவப்பிள்ளை, இன்றைக்கி நம்ம பார்த்த காரியம், நீ வீட்டுக்குள்ளே வாழ்கிறியோ, காருக்குள்ளே வாழ்கிறியோ, தேசத்துக்குள்ளே வாழ்கிறியோ தெரியாது. உனக்கு 2 நிச்சயம் இருக்கணும்.
ஒன்று நான் நடத்தப்படுகிறது ஆவியானவர்னால தான். யாருனால? சமீபத்தில் நாமளும் புதுக்கோட்டையில் ஒரு இடத்துக்கு நானும் என் மனைவியும் போக வேண்டியது இருந்துச்சு. இங்கே ஒரு பாட்டியம்மாவுக்கு கம்யூனியன் கொடுக்கணும். கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் இருக்கும். கம்யூனியன் கொடுக்கணும். அவங்கள்ட்ட நான் அடுத்த நாள் கம்யூனியன் கொடுக்க வரேன்னு சொல்லிட்டேன். ஆனால் நாங்கள் போகும்போது எங்களுக்கு நேரமே இருக்காதுன்னு தெரியும். நான் ஆவியானவர் சொல்கிறாரு, அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து வைனார். நான் சொன்னேன், இன்றைக்கி தான் அவங்கள பார்க்க போக மாட்டோமே, எதுக்கு எடுத்து வைக்க சொல்கிறீங்க? எடுத்து வை. இந்த உணர்வை கொடுத்தாரு. சரி எடுத்து போடுன்னு சொல்லி பேக் பண்ணி என் பாக்ஸில் போட்டேன். அடுத்து என் பொண்ணுடைய பாஸ்போர்ட் முடிஞ்சு போச்சு. அதுக்கும் போக நேரம் இருக்காது, அதையும் எடுத்து போடுன்னாரு. சரி அதையும் தூக்கி எடுத்து போட்டேன். ஆனால் எனக்கு தெரியும் போயிட்டு சும்மா தான் வர போகிறோன்னு. போன வரையும் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. உடனே அந்த பாட்டியம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் வரவா வீட்டுக்குன்னு, உங்களுக்கு தான் காத்திருக்கோம் வாங்கன்ட்டாங்க. நாங்கள் 2 பேரும் போனோம். கம்யூனியன் கொண்டு வந்துருக்கீங்களா? நீங்கள் வர்றீங்களோ இல்லையோ, எனக்கு எதுனா வேணும். இந்த பாட்டி வயசு 90 தாண்டிடுச்சு. கம்யூனியன் கொண்டு வந்துருக்கீங்களா? கம்யூனியன் இல்லாட்டி எனக்கு போயிருக்க முடியாது. கம்யூனியனை கொண்டு போய் கம்யூனியன் கொடுத்தோம். முடிச்சுட்டு வந்தோம். நான் யோசித்து பார்த்தேன், இந்த தேவ ஆவியானுடைய ஆலயக்குள்ளே இருந்தேன்னா உன் நேரத்தெல்லாம் மிச்சமாக்கி, உன் பணத்தை மிச்சமாக்கி, எங்கே கொண்டு வந்து ஒன்று வைக்கணுமா இங்கே கொண்டு வந்து வச்சுருவாரு. அநேக நேரங்களில் இந்த சுழல் காற்றில் நம்ம ஏற பயப்படுறோம். எஸ்கலேட்டரில் கால் வைக்க பயப்படுற மாதிரி நமக்கு ஒரு பயம் வருது. என்ன பயம் வருது? அப்பா அந்த கால் வச்சோம்னா இது எங்கே கொண்டு போய் சேர்க்குமோ, எங்கே என்னை தள்ளிவிடுமோ, என் கூட யாரும் வரலைன்னு. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தருடைய அபிஷேகத்துக்குள்ளேயும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளேயும் இருக்கும்போது ஆண்டவர் உங்களை என்னையும் பெருமைப்படுத்துவார். நம்ம எதிலிருந்து ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரே ஒரு காரியம்தான் பார்த்தோம். அந்த சுழல் காற்றில் எலியாவை சுழல் காற்று தூக்கிட்டு போகல, எலியா சுழல் காற்றில் ஏறினா போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கு? எனக்கு சோகமாக இருக்கீங்களா? எலியா சுழல் காற்றில் என்ன செஞ்சான்? அது போகுது, நீ ஏறாட்டி எஸ்கலேட்டர் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும், வர்றவனும் போயிட்டு இருப்பான். சுழல் காற்று வந்து எலியாவை தூக்கிட்டு போகல, எலியா சுழல் காற்றில் ஏறினா. நீ ஏறாத வரைக்கும் உன்னுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டு, பூமிக்குரிய ஸ்டாண்டர்ட் கீழே தான் இருக்கும். நீ ரிஸ்க் எடுத்து அதில் ஏறுவாயினா. யோசிச்சு பாருங்களேன், சுழல் காற்று தூக்கிட்டு போய் ஒரு 20,000 அடியை தூக்கிட்டு போய் அது கலண்டுச்சுன்னா என்ன ஆகும்? என்ன கோபமாக பார்க்குறீங்க? அந்த காற்றை நம்பி வானத்துக்கு போகிறீங்க, ஒரு 50,000 அடி உயருக்கு போகுது. போனது சுழல் காற்று என்ன ஆயிருது? அந்த சுழல் காற்றில் போர்டு போட்டிருக்கா, ரயில்வே ட்ரெயினில் போட்டிருக்க மாதிரி, ஃப்ளைட்டில் பஸ்ஸில் போட்டிருக்க மாதிரி, ஃப்ரம் மதுரை டு பரலோகம் ஏதாச்சும் போட்டிருக்கா சுழல் காற்றில்? நமக்கு எத்தனை சுழல் காற்று அனுப்பினாலும் ஏற மாட்டோம். இந்த சுழல் காற்றை ஏறி நம்பி பாதி வழியில் என்ன ஆயிடுச்சு? போட்ட பீஸ் ஆகிடுவோம். நம்ம கால் வைக்க பயப்படுறோம். நீ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு, நீ அநேகரை பார்த்து கத்த சொல்கிறாரு, பழசை மறந்துரு. நீ இந்த லிஃப்ட்டில் கால் தான் வைக்க போகிற, பயப்படாத, உன் கூட நான் வரேன், என் வார்த்தை வருது, என் பேச்சை கேட்டு காலை வை, உன்னை எங்கே சேர்க்கணுமோ சேர்த்துரும். இன்றைக்கி இருக்க சூழ்நிலையை பார்க்காத, இறந்த காலத்தை பார்க்காத, எதிர்காலத்தை பார்க்க ஆரம்பி. உன்னை வச்சு நான் என்ன செய்யணும்னு நினச்சனோ அதை ஒரு மனுஷன் தடை பண்ண முடியாது. கண்களை முடி ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரை, இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது வந்திருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இன்றைய தினத்திலே இந்த காற்றை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அந்த எலியாவை சுழல் காற்று பரலோகத்துக்கு தூக்கிட்டு போனது, எலியாவை சுழல் காற்று மலைகளுக்கு தூக்கிட்டு போனது, பிலிப்பை அசோத்துக்கு தூக்கிட்டு போச்சு. அதே போல் அந்த காற்றை எங்களை தூக்கிட்டு போட்டோம். வந்திருக்க எங்கள் எல்லாருமேலையும் கர்த்தரோட கரம் இருக்கட்டும். ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதிகன மகிமை மேன்மை நசரான இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே.